பாகிஸ்தானுக்கு எதிராக இந்திய விமானப்படை என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா இந்த தாக்குதலில் என்ன விதமான ஏவுகணைகளை பயன்படுத்தினாங்க, இல்லை எப்படி இந்தியாவோட இந்த ஸ்ட்ராட்டஜி இருந்துச்சு, இதுக்கு அகைன்ஸ்டாக பாகிஸ்தான் இப்போ என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஒரு பெரிய கேள்வியானது இருக்கு. ஸோ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பாகிஸ்தானோட இந்த டெரர் பேசஸ்க்கு எதிராக இந்தியா என்ன வெப்பன் சிஸ்டமை யூஸ் பண்ணியிருந்தாங்க, இது எப்படி ஒரு பெரிய இம்பாக்டை பாகிஸ்தானோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை எவேட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஏற்படுத்தியிருக்கும். ஸோ இதை பற்றி தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் ஆக்கே தம்புக் ஷோங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். பாகிஸ்தானுக்கு எதிரான இந்த விமானப்படையோட தாக்குதல் பல நாட்களாக பிளான் பண்ணப்பட்டு இன்னைக்கு எக்ஸிக்யூட் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கலாம். இந்த தாக்குதலை நடத்துறதுக்கு முன்னாடி இந்த ஐஎஸ்ஆர் ஆபரேஷன்ஸ்ன்றது ஒரு 36 மணி நேரத்துக்கும் அதிகமாக இந்த டெரர் பேசஸ்க்கு எதிராக இந்தியாவால் பண்ணப்பட்டிருக்கு. இந்த 36 மணி நேரம்ன்றது நம்மளோட முப்படைகளோட கோஆர்டினேட்ஸ் மூலயமா இந்த இடத்துல கிடைக்கப்பட்டிருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளோட லாய்டரிங் மியூனிஷன்ஸ் இந்த ட்ரோன்களோட பயன்பாடுன்றது பாகிஸ்தானோட ஏர் ஸ்பேஸ்க்குள்ள கடந்த ஒரு 2 நாட்களாக அதிகரிக்கப்பட்டிருக்கு. எந்த நேரத்திலாம் இந்த இடத்துல வந்து தீவிரவாதிகளோட நடமாட்டம் அதிகமாக இருக்குது, எந்த டைமில் அவங்களோட இந்த ட்ரைனிங் கேம்ப்ஸ் இந்த இடத்துல நடக்க ஆரம்பிருக்கு, எப்போல்லாம் இந்த இடத்துல அதிகப்படியான தீவிரவாதிகள் கூடுறாங்கன்னு சொல்லிட்டு கடந்த 36 மணி நேரமாக ரியல் டைம் டேட்டான்றது அந்த இடத்துல இருந்து கலெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ ரியல் டைம் டேட்டாவை கலெக்ட் பண்ணுறது எந்த அளவுக்கு முக்கியம்னா, பாகிஸ்தானோட ஏர் பேசஸ் அங்கத்துலேருந்து பக்கத்தில் இருக்குது, பாகிஸ்தானோட மிலிட்டரி பேசஸ் இப்போ ஸ்ட்ரைக் நடந்த இடத்துல இருந்து பக்கத்தில் இருக்குது. ஸோ ஒரு சின்ன மிஸ்மேட்ச் ஏற்பட்டாலும் நேரடியாக பாகிஸ்தான் என்ன பண்ணிடுவாங்க, இங்கே பாருங்க இந்தியா வந்து எங்களை அடிச்சிட்டாங்க, இந்தியா எங்களோட மிலிட்டரி பேசஸ் அடிச்சிட்டாங்கன்னு உடனடியாக உத்தம வேஷம் போட்டு இந்தியாவுக்கு எதிரான அந்த ஒரு பிரஷரை உலக அளவில் அதிகப்படுத்துவாங்க. அதனால பெருசாக ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தாது, அது வந்து அடுத்த கட்டம். ஆனால் இருந்தாலும் அந்த ஒரு சான்ஸை நம்ம அந்த இடத்துல கொடுக்கக்கூடாது. ஸோ இப்போ இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷன் என்னன்னா, ப்ரெசிஷன் ஸ்ட்ரைக்ன்றதை அந்த இடத்துல நடத்தணும். பாகிஸ்தானோட இந்த டெரர் லான்ச் பேசஸ்லையும் பாகிஸ்தானோட டெரரிஸ்ட் ட்ரைனிங் பேசஸ் மேலேயும் துல்லிய தாக்குதலை நடத்தணும். அப்படி நடத்தணும்னா இந்தியா கிட்ட ஏகப்பட்ட கைடன்ஸ் சிஸ்டம்ஸ் இருக்கு, கைடட் மிசைல் சிஸ்டமும் இருக்கு. ஆனால் இந்தியா இதில் சூஸ் பண்ணியிருக்கிறது பிரான்ஸால் தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஸ்கால்ப் அண்ட் ஹேமர் பாம்ஸ். இதை லான்ச் பண்ணனா நம்மளோட இந்திய விமானப்படையில் இருக்கக்கூடிய ரஃபேல் விமானங்களால் மட்டும்தான் பயன்படுத்த முடியும். ஏன்னா நம்ம கிட்ட பிரான்ஸ் மேட் மிராஜ் விமானங்கள் இருந்தாலும் அதுல இருந்து ஸ்கால்ப் மிசைல லான்ச் பண்ண முடியாது, ஆனால் ஹேமர் பாம்ஸை லான்ச் பண்ண முடியும். ஸோ இப்போ ரஃபேலை பயன்படுத்தி தான் இந்த இடத்துல இந்தியா இந்த ஸ்ட்ரைக்கை பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே, ஸ்கால்ப்ன்றது ஒரு அட்வான்ஸ்டு மிசைல் சிஸ்டம் தான். அதை வந்து ரஷ்யா உக்ரைன் போர்லேயே நம்ம பார்த்துருக்கோம். ரஷ்யாவோட S-400 அதை வச்சு உக்ரைன் நியூட்ரலைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு அட்டாக்ல ஸ்கால்ப்பை இந்தியா எப்படி பயன்படுத்தியிருக்காங்க, ஹேமரோட பயன்பாடு இந்த இடத்துல எப்படி இருக்குன்னா, இந்த பாகிஸ்தானோட ஒரு நெட்வொர்க் இருக்குல்ல, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நெட்வொர்க்ன்றது, அது எல்லாமே கடந்த ஒரு வாரமாக அது ஃபுல்லாக அப்சர்வேஷன் மோடில் வைக்கப்பட்டிருக்கு. இந்த அப்சர்வேஷன் மோட்னா என்னன்னா, நார்மலாக ஒரு ரேடார் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கப்பவும் இந்த அப்சர்வேஷன் மோடில் இருக்கப்பவும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். நார்மல் ஒர்க்கிங் ரேடார்ன்றது ஜஸ்ட் ட்ராக்கிங் பர்பஸில் மட்டும் தான் இருக்கும். உள்ள டார்கெட்ஸ் வருதான்றதை ஃபைன் பண்ணி அதோட ஹைவேவ் ரேடார்ஸை குறிப்பாக நம்ம இந்தியா பக்கம் அனுப்பிட்டு எந்தெந்த டார்கெட்ஸ் வருது இல்லை எதோட டீட்டெயில்ஸை கேதர் பண்ண முடியும்னு பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இந்த அப்சர்வேஷன் மோடில் உடனடியாக அந்த ரேடார் ரியாக்ட் பண்ணுறதுக்கான அந்த ஒரு மாடல்ன்றது செட் பண்ணப்பட்டிருக்கும். இந்த மாதிரி உள்ள ஒரு டார்கெட் வந்துருச்சுன்னா எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ்ன்றதை கொடுத்து அதுக்கு எதிரான மிசைலை ஃபயர் பண்ணுறதுக்கு அந்த கமாண்ட் யூனிட்டுக்கு இது ஒரு ஆர்டரை கொடுக்கும். இது அப்சர்வேஷன் மோடில் இருக்கப்போ. ஸோ இந்தியாவோட எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய அத்தனை ரேடார் சிஸ்டமும் இந்த இடத்துல பாகிஸ்தானால் அப்சர்வேஷன் மோடுக்கு மாற்றப்பட்டிருக்கு. ஸோ நம்ம ஸ்டாண்ட் ஆஃப் வெப்பன்ஸை தான் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். நம்மளோட இந்திய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் இருந்து எப்படி இஸ்ரேல் ஈரானுக்கு எதிரான ஸ்ட்ரைக்கை ஈரானோட ஏர்ஸ்பேஸ்க்கு இருந்து வெளியில் பண்ணாங்களோ, இந்தியா விமானப்படையும் அந்த மாதிரி தான். ஏன்னா ப்ரிலிமினரி ரிப்போர்ட்ஸ்ல அப்படிதான் சொல்லியிருக்காங்க. மேபி இதில் வேற ஏதாச்சும் தகவல் கிடைக்கிறதான்றது அடுத்த கட்ட ரிப்போர்ட்ஸ் வரப்போ தான் தெரியும். ஸோ இப்போ ப்ரிலிமினரி ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட ஏர் ஸ்பேஸ்க்குள்ள இந்த இடத்துல இருந்து தான் இந்த விமானங்கள், ரஃபேல் விமானங்கள், ஸ்கால்ப் ஏவுகணைகளையும் இந்த ஹேமர் பாம்ஸையும் லான்ச் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. இப்போ ஸ்கால்ப் ஏவுகணைகள் உள்ள வருதுன்னா பாகிஸ்தானோட ரேடார்ஸ்ன்றது அதை கண்டுபிடிக்கணும்ல. ஏன்னா பாகிஸ்தான் கிட்ட இருக்கக்கூடிய HQ-9 ரேடார்ஸ்ன்றது இந்த எல்லையை ஒட்டிய பகுதிகளை இந்தியாவை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணி, ஏன்னா அவங்களோட மிலிட்டரி டாக்டரின் முத கொண்டு இந்தியாவை கவுண்டர் பண்ணுறதுக்காக தான் உருவாக்கப்பட்டிருக்கும். இந்தியாவை ஒட்டி இருக்கக்கூடிய எல்லை பகுதிகளில் தான் நிறுத்தப்பட்டிருக்கு. அப்போ HQ-9 ரேடார்ஸ் ஏன் இந்த இடத்துல இந்த ஸ்கால்ப் ஏவுகணையை கண்டுபிடிக்கலனா, இதுக்கு ரெண்டு சினாரியோ தான் இருக்கு. ஒன்று, ஸ்கால்போட ஸ்டெல்த் ப்ரொஃபைல் அந்த ரேடாரை ஓவர் கம் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லையா இந்த இடத்துல பாகிஸ்தானோட ரேடார்கள்ன்றது ஜாம் பண்ணப்பட்டிருக்கணும். ஸோ ஜாமிங் நடந்துச்சா என்னன்றது தெரியல, அதை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து இன்னும் கிடைக்கல. ஸோ இந்த ஸ்டெல்த் ப்ரொஃபைலை மட்டுமே வச்சு இந்த ஏவுகணை பாகிஸ்தானோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை பெனட்ரேட் பண்ண முடியுமானா கண்டிப்பாக பண்ண முடியும், 100% பண்ண முடியும். ஸ்கால்ப் ஆர் ஸ்டார்ம் ஷேடோ இந்த MEDI நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட இந்த ஏவுகணைன்றது ஒரு ஸ்டெல்த் ப்ரொஃபைலை கொண்ட ஏவுகணை. அதுவும் இது லான்ச் பண்ணப்பட்டுச்சுன்னா இந்த டெரைன் ஹக்கிங்னு சொல்லுவாங்கல்ல, இது வந்து ரஷ்யா உக்ரைன் போரில் நம்ம ஏகப்பட்ட தடவை படிச்சிருக்கோம். தரையோட உயரத்திலிருந்து எப்படி நம்மளோட பிரம்மோஸ் ஏவுகணை கடல் மட்டத்திலிருந்து 5 மீட்டர் உயரத்தில் பறக்குமோ
இல்லை 6 மீட்டர் உயரத்தில் பறக்குமோ அதே மாதிரி தரையை ஒட்டிய பகுதிகளிலிருந்து அதே ஒரு 6 மீட்டர் உயரத்தில் தான் இந்த ஸ்கேல்ப் ஏவுகணையும் பறக்கும். ஒரு மலை வந்துச்சுன்னா அதோட டெரைன் மேப்பிங்னு ஒரு ஃபியூச்சர் இருக்குது. அதாவது அதோட ஆன் போர்ட்லேயே அதோட மண்டப்பகுதியில் வந்து ஒரு ரேடார் ஸ்டிக்கர் ஆனது இருக்கும். அதை அந்த இடத்த ட்ராக் பண்ணி ஏதாச்சும் அப்டிக்கல் வரப்போ, ஒரு மலை வரப்போ இல்லை ஒரு பில்டிங் வரப்போ அந்த இடத்துல அது மேலே கிளம்பும். திடீர்னு அந்த சமதரைக்கு வந்துட்டோன்னா திரும்ப அந்த மிசைல் கீழே வந்துடும். அதோட ஃப்ளைட் பாத்துன்றதை மெயின்டைன் பண்ணணும். இந்த டைமில் ரேடார்னால அந்த ஒரு மிசைலை கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி இது வான்பரப்பில் பறந்துட்டு இருக்கப்பவும் இதோட ஷார்ப் எட்ஜஸ்னாலையும் அதோட ஸ்டெல்த் கோட்டட் மிசைல் டெக்னாலஜினாலையும் உள்ள வரக்கூடியது ரேடார் செக்ஷன்றதை குறைச்சி காமிக்கும். ஒரு மிசைலோட ரேடார் ப்ரொஃபைல் காமிக்க வேண்டிய அந்த ரேடார் சிக்னேச்சரை விட நார்மலாக ஒரு குட்டி ட்ரோன் இல்லை ஒரு பறவை கூட்டம் பறக்கிறப்ப என்ன மாதிரி ஒரு ரேடார் சிக்னேச்சரை அது மிமிக் பண்ணுமோ அந்த ரேடார் ஸ்க்ரீனில் அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைலை உருவாக்கும். சரி, ஓகே, இது ஃபைனல் ஸ்டேஜஸில் மட்டும்தான் கிட்ட வரதை பாகிஸ்தானால் ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும். அப்படி கெஸ் பண்ணதுக்கப்புறம் இவங்களால் அதை இன்டர்செப்ட் பண்ண முடியாதுன்னா ஃபைனல் ஸ்டேஜஸில் இந்த மிசைல் மெனுவரும் பண்ணும். மெனுவர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த எலக்ட்ரானிக் ஜாமிங் எல்லாம் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குல்ல, அந்த மிசைலுக்கு தேவையான கைடன்ஸ் சிஸ்டமை டிஸ்டர்ப் பண்ணுறது மூலயமா அதோட ரேடாஸ் வேவ்ஸை இந்த இடத்துல வந்து ஸ்கேட்டர் பண்ணுறது மூலிமா அந்த மிசைலில் ஜாம் பண்ண முடியும். இது வந்து இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் தான், பாகிஸ்தானால இதை பண்ண முடியும். ஆனால் இதை இந்த மிசைல் எப்படி ஓவர் கம் பண்ணுன்னா இதில் ஐஆர் சீக்கர்னு ஒன்று இருக்குது. அதாவது இன்ஃப்ராரெட் சீக்கர், வெப்பத்தால் உமிழக்கூடிய அந்த அலைகளை வச்சு கம்பேர் பண்ணக்கூடிய ஒரு மெக்கானிசம், இல்லை அதை வந்து டார்கெட் இன்புட்டாக வச்சு போகக்கூடிய மெக்கானிசம். இதில் அந்த டார்கெட்டோட இன்ஃப்ராரெட் இமேஜை இந்த மிசைலுக்கு ஆல்ரெடி ஃபீட் பண்ணியிருப்பாங்க. அதாவது இப்போ ஒரு லான்ச் பேடானது இருக்குது, அதோட ஐஆர் சீக்கர் இமேஜ்ன்றது ஏற்கனவே வானத்தில் பறந்துட்டு இருக்க நம்மளோட ட்ரோன்கள் மூலயமா, இதுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் மூலயமாகவும் லைவ் ஃபீட் மூலயமாகவும் பறந்துட்டு இருக்குல்ல அந்த ட்ரோன்கள் மூலயமாவும் இந்த மிசைலுக்கு இன்புட்டாக கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ அந்த டார்கெட்ல இருந்து சில மீட்டர்கள் தொலைவில் போகிறப்போ இந்த மிசைல் கன்ஃபார்ம் பண்ணும் அங்கேருந்து வர ஃபுட்டேஜும் இங்கே இருக்கக்கூடிய ஃபுட்டேஜும் ஒன்றா இருக்கா, நம்மளோட டார்கெட்டை நோக்கி தான் போகிறோமான்னு சொல்லிட்டு விஷுவலி கன்ஃபார்ம் பண்ணிக்கும். கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதோட உன்னை விட மாட்டேன்றான்னு மொத்தமாக போயிட்டு பின் பாயிண்ட் அக்யூரசியோட அந்த இடத்தை இடித்து தரமட்டமாக்கும். இதுதான் ஸ்கேல்ப் மிசைலோட ஒர்க்கிங். இதே ஒரு கான்செப்டை பயன்படுத்தி தான் கிரீமியாவில் ரஷ்யாவோட S-400 உக்ரைன் தூக்குனாங்க. ஏன் கர்ஸ் பகுதிகளுக்குள்ளேயும் உக்ரைன் S-400 தூக்குனாங்க. ரஷ்யன் டெக்னாலஜியே இந்த மிசைல் டிஃபெண்ட் பண்ணியிருக்கின்றப்போ பாகிஸ்தான் கிட்ட இருக்கிறது HQ-9. அதை வந்து ரொம்ப குறைச்சி பேசுறதுக்கு எதுவும் இல்லைனாலும் S-400க்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் சிஸ்டம் தான். அந்த ரேடாரை இது எவேட் பண்ணுறதுலாம் சப்பையான விஷயம். அதை தான் இந்த இடத்துல ஸ்கேல்ப்பும் பண்ணியிருக்கு. ஹெவி பெனட்ரேஷன் கெப்பாசிட்டின்றது இது இருக்குது. ஒரு டெரரிஸ்ட் கேம்ப் ஆனது இருக்குது, அண்டர் கிரவுண்ட் ஸ்ட்ரக்சரில் அவங்கெல்லாம் இருக்காங்கன்னா 3 லேயர் ஆஃப் அண்டர் கிரவுண்ட் ஸ்ட்ரக்சர் வரைக்கும் இந்த பங்கர் பஸ்டரால் உடைக்க முடியும். ஏன்னா இது அந்த ஒரு கேட்டகரி கீழே தான் இந்த ஒரு மிசைலை நம்மளோட ரஃபேல்ல இருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா ஹேமர் ஸ்டாண்ட் ஆஃப் வெப்பன். ஆக்சுவலாக இது ஒரு ப்ரெசிஷன் கைடட் மினிஷன் சொல்லலாம். அதாவது கிளைட் பாம்ஸ் கேட்டகரி அந்த ஒரு கேட்டகரிலையும் இது வரும். இதோட மேக்ஸிமம் ரேஞ்சுன்றது 70லேருந்து 120 கிலோமீட்டர்களுக்குள்ள இந்தியா கிட்ட இருக்கக்கூடிய வேரியன்ட் ஒரு 390 கிலோ எடையுடைய ஒரு குண்டு. இந்த 390 கிலோவில் 290 கிலோ அதோட வார்ஹெட் மட்டும்தான். ஸோ அந்த மிசைலோட வெயிட்டில் 4/3 மடங்கு இந்த இடத்துல வார்ஹெட் வெயிட்டுக்காகவே போயிடுது. இதுக்கு வந்து அதிகப்படியான கைடன்ஸ் சிஸ்டம் எதுவுமே தேவையில்லை. இதுக்கு வந்து எக்ஸ்டர்னல் இன்ஜின்ஸ் தேவையில்லை. இந்தியாவோட எல்லைக்குள்ளேருந்து இந்த மிசைலை நம்ம லான்ச் பண்ணனா 70 கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் கிளைட் பண்ணிகிட்டே போயிட்டு இதை அடிக்க முடியும். ஸ்டார்ம் ஷேடோக்காவது பரவாயில்ல, அதோட இன்ஜின்ஸ் ஒர்க் ஆகிறப்போ அதை இன்ஃப்ராரெட் லாக் பண்ண முடியும். ஃபைட்டர் ஜெட் வானத்தில் பறந்துட்டுச்சுன்னா. ஆனால் இந்த ஏவப்பட்ட ஹேமர் குண்டுகளை கண்டுபிடிக்கிறதுன்றது நியர்லி இம்பாசிபிளான ஒரு விஷயம். கிளைட் பாம்ஸ் எந்த அளவுக்கு டெட்லியாக இருக்குன்றத இஸ்ரேல் விஷயத்தையும் பார்த்தாச்சு, உக்ரைன் விஷயத்திலையும் பார்த்தாச்சு. இந்த வெப்பன் சிஸ்டமை டிஃபெண்ட் பண்ணுறதுன்றது பாகிஸ்தானுக்கு கனவுல கூட நடக்க முடியாத ஒரு விஷயம். ரியலி நான் சொல்கிறேன், இது வந்து பாகிஸ்தான் வந்து அவங்களோட ஓன் ஹாப்பினஸை இப்போ கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோம். திடீர்னு பார்த்தோன்னா ஸ்ரீநகரில் இருக்கக்கூடிய மிலிட்டரி பேஸ் அடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு 2014 நடந்தது, 2019 நடந்தது, காசாவில் நடந்த ஃபுட்டேஜ் எல்லாம் இப்போ தூக்கி போட்டுட்டு இருக்காங்க. நிறைய வந்து இப்போ ட்விட்டர் பக்கம் போனீங்கனாலே 2 நியூஸ் ஒரிஜினல் நியூஸ் கிடைக்குதுன்னா 8 நியூஸ் இல்லை அதுக்கும் அதிகமான நியூஸ் வந்து ஃபுல்லாக ஃபேக்கான நியூஸ் தான் கிடச்சிட்டு இருக்கு. ஸோ அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன்ஸ் இன்னும் வரத்துக்கு 2லேருந்து 3 நாள் ஆகும். இப்போதைக்கு வந்து ப்ரிலிமினரி ரிப்போர்ட்ஸ் மட்டும் தான் கிடைக்கும். ஸோ உடனடியாக அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுக்கும் வந்துடாதீங்க. இதுக்கு நடுவில் நம்ம நிறைய நியூஸை வெரிஃபை பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட அப்டேட்ஸை ஃபாலோ பண்ணுங்க. இந்த இடத்துல நிறைய செய்திகள் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்போ இந்த ஹேமர் பாம்ஸை பொறுத்த வரைக்கும் இதோட வார்ஹெட் வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால ஸ்டார்ம் ஷேடோ உள்ள உடச்சிட்டு போயிட்டு ஒரு பெரிய பிளாஸ்ட்டை ஏற்படுத்துதுன்னா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்டர் கிரவுண்டுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர், இந்த சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸை இந்த ஹேமர்ஸ் போட்டு சல்லியாக நொறுக்கிடும். இந்த 2 வெப்பன் சிஸ்டமையும் சேர்த்து வச்சு லஷ்கர் இ தைபாவோட அந்த டெரர் கேம்ப், அவங்களோட சென்ட்ரல் கேம்ப்னு சொல்லுவாங்க, அது ஜெய்ஷ் இ முகமதோட ஹெட் குவார்ட்டர்ஸ், அந்த கமாண்ட் சென்டர்னு சொல்லுவாங்க, அது 2ம் இப்போ அழிக்கப்பட்டிருக்கு. இது ரொம்ப வந்து ஒரு முக்கியமான டைம். பாகிஸ்தான் வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்கல்ல, நாங்கள் வந்து எதுக்குமே வந்து இந்த இடத்துல ஆதரவு கொடுக்கல, தீவிரவாதத்துக்கு எதுவும் ஆதரவு கொடுக்கலன்னு ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் கேட்குறேன். இதுக்கு வந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களாலே பதில் சொல்ல முடியாது. ஜெய்ஷ் இ முகமதுன்றது
தீவிரவாத அமைப்பு. லஷ்கர் இ தைபான்றது தீவிரவாத அமைப்பு. இவங்களெல்லாம் ப்ரொடெக்ஷனோட உங்களோட நாட்டுக்குள்ளே இவ்வளோ செக்யூரிட்டி கொடுத்து வச்சிருக்கிறதுக்கு பேர் என்ன? இதை மட்டும் எனக்கு பதிலாக சொல்லிடுங்க. எப்படியும் பதில் சொல்லுவீங்க, முட்டு கொடுக்கறதுக்கு என்ன வேணால் பண்ணுவீங்க. ஆனால் இந்தியா இதை பண்ணியிருக்காங்க, நீங்கள் இதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இதுக்கு வந்து பாகிஸ்தான் என்ன ரிட்டாலியேஷன் பண்ணுறாங்க, என்னெல்லாம் பண்ணுறாங்கன்றத பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்தில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோஸ் இப்போ அது வரைக்கும் முடிவுறது உங்கள் எல்லாருக்கும் இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, நிறைய நியூஸ் வெளியில் வந்துட்டே இருக்கு. ஸோ நம்மளோட சேனலோட தொடர்ந்து இணைஞ்சிருங்க. ஏகப்பட்ட செய்திகளை நிறைய டீட்டெயில் முறையில் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோஸ் இப்போ அது வரைக்கும் முடிவுறது உங்கள் எல்லாருக்கும்.